குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலக்ஷ்மி ஸ்ரீராம். நம்ம சனி பயிற்சியை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். ராகு கேத்து பயிற்சி பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது குரு பெயர்ச்சி அதை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். குரு பெயர்ச்சி என்பது இந்த மே மாதம் 2025 வருடம் 15ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. முழுமையான சுபகிரகமான குரு மே மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து இவர் ரிஷப ராசி விட்டு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 2026 வருடம் மே மாதம் வரை இவர் மிதுன ராசியில் இருப்பார். இவர் கேந்திர குருவாக வருகிறார். மிதுனம் என்பது ஒரு காற்று ராசி. இந்த பெயர்ச்சி மூலம் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுஷ், கும்ப ராசிக்காரர்களுக்கு குருபலம் ஏற்படும். இந்த பெயர்ச்சிக்கு பின் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பெயர்ச்சியாகி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார். அதிசாரம்னா என்னென்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கிற இடத்துல இருந்து நியாயமான பீரியடை தாண்டி வேகமாக செல்வது அதிசாரம். அதற்கு பிறகு இவர் நவம்பர் 11ஆம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்திற்கே போகிறார். இந்த பெயர்ச்சி மூலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். பொதுவாக கோச்சாரத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் மூலம் கணிக்கப்படும் பலன்கள் ஓரளவுதான் தெளிவை கொடுக்கும். காரணம், தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலைகள், தசா காலங்கள், தசா புக்தி, அந்தரம், ஜனன ஜாதகத்திலே குருவின் நிலை, குருவுடன் சேர்ந்திருக்கும் மற்ற கிரகங்கள் யார் போன்ற பல நிலைகளை பொறுத்துதான் துல்லியமான பலன்களை கூற முடியும். பொதுவாகவே ஒரு அசுப கிரகத்தின் மீது குரு சென்று அமரும் பொழுது அந்த அசுப கிரகம் தன்னுடைய தன்மையை இழந்து நல்ல பலன்களையே கொடுக்கும். அது சுப பலனாக குரு அதை மாற்றிவிடும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அதன் பிறகு உங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொண்டால் உங்கள் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இனி ஒவ்வொரு ராசியும் இந்த குரு பெயர்ச்சியால் என்ன விதமான பலன்களை அடையப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த 2025 எல்லா வருட கிரகங்களும் பெயர்ச்சி அடைவதால் கோச்சாரத்தில் சனியின் நிலை, ராகு கேத்துவின் நிலை மற்றும் குருவின் நிலை மூன்றையும் மனதில் கொண்டு மட்டும்தான் நாம் சுய ஜாதகத்தை ஆராய வேண்டும். அதுதான் சரியான முறை. இதன் மூலம்தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு குரு பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, ஒரு ராகு கேத்து பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, அல்லது ஒரு சனி பயிற்சியை மட்டுமோ வைத்துக்கொண்டோ பலன்களை கூறுவது சரியாகாது. அந்த ஜாதகருக்கு இந்த 4 கிரகங்களும் கோச்சாரத்திலே எங்கு அமர்ந்திருக்கின்றது, யாரை பார்க்கிறது, யாரால் பார்க்கப்படுகிறது, யாருடன் சேர்ந்திருக்கின்றது போன்ற பல விஷயங்களை மனதிலே வைத்துக்கொண்டுதான் ஒருவருக்கு நம்மால் சரியான பலாபலன்களை கூற முடியும். துலாம் ராசிக்காரர்களே, உங்களது 3 மற்றும் 6ஆம் பாவத்திற்கு அதிபதியான குரு பகவான் 5ஆம் பார்வை உங்கள் மீது பதிவதால் நல்ல தெளிவு கிடைக்கும். இதுவரை கைக்கு எட்டி வாய்க்கு எட்டாமல் இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு கைக்கு வெகு எளிதில் கிடைக்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த அவப்பெயர்கள் நீங்கி நல்ல கௌரவத்துடனும் நல்ல அந்தஸ்துடனும் வாழ்க்கை வாழ்வீர்கள். சிந்தனையில் தெளிவு கிடைக்கும். மனக்குழப்பங்களை நீங்கும். நேர்மறையான சிந்தனைகள் ஏற்படும். உங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல் பெருகும். இதுவரை உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இனி 9ஆம் பாவத்திற்கு மாறி தன் 5ஆம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக உங்கள் 3ஆம் பாவத்தையும், 9ஆம் பார்வையாக உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்க போகின்றார். இந்த குரு பாக்ய குருவாக உங்களுக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்ற பெயர்ச்சிகளான சனி மற்றும் ராகு கேத்து பெயர்ச்சிகள் உங்களுக்கு சிறப்பான இடத்திற்கு வருகின்றது. எனவே கோச்சார கிரக பெயர்ச்சி உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். இதுவரை கடன் தொல்லைகள் இருந்து வந்தால் அது கட்டுக்குள் அமரும். மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைந்து ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு சில பாக்கியங்களை இந்த குரு பெயர்ச்சி பெற்றுக் கொடுக்கும். திருமணம் அமைப்போ அல்லது குழந்தை பேரோ ஏற்படுவதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் பல காலமாக கைக்கு வரவில்லை என்றால் அந்த சொத்து உங்களுக்கு வந்து சேரும். தகப்பன் உடல்நிலை முன்னேறும். தகப்பனாருடன் இதுவரை இருந்து வந்த மனப்பிணக்கு நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும்.
டிரான்ஸ்ஃபர் அல்லது இடமாற்றம் வேண்டி நிற்பவர்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இதுவரை கோர்ட் கேஸ் என்று ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அது உங்களுக்கு நல்ல வெற்றியையும் நல்ல தீர்ப்பையும் கொடுக்கும். உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும். சிலருக்கு கௌரவ அங்கீகாரங்கள் அந்தஸ்துகள் அரசாங்கம் மூலம் வந்து சேரும். ஸ்தான பலமாக 9இல் வரும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் பல நன்மைகளை அடைவீர்கள். கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.